வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி நான் இந்த பூமி கிரகத்துக்கு விஜயம் செய்த நாள். இந்த பூமி கிரகத்துக்கு நான் எப்படி விஜயம் செய்தேன், இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் உங்களை பார்த்து வணக்கம் என்று சொல்லி, அதுக்கு நீங்களும் எனக்கு வணக்கம் ஐயா, குருவே சரணம், வணக்கம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்குது? இல்லையாண்டு இன்னொரு பக்கத்தில் சொல்லணும்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டதாக, ஒளிமயமானதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, நீங்கள் விரும்பின மாதிரி சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு நடக்கணுமெண்டா, இல்லாட்டி ஒரு மனுஷனுக்கு நடக்கணுமான்னு சொன்னால் அவர் அதுக்கு என்ன செய்ய வேணும்? இப்போ நான் இந்த பூமி கிரகத்துக்கு விசிட் பண்ண மாதிரி தான் நீங்களும் விசிட் பண்ணீங்க. விசிட் பண்ண நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒருவருக்கு கடன் தொல்லை, இன்னொரு வீட்டில் மனைவி காதல் தொல்லை, இன்னொருக்கு உடம்புல தொல்லை, நோய், வருத்தம், சிக்கல், பிரச்சனை, கவலை, அதில் மாட்டிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வந்தால், ஒளிமயமானதாக மாறினா, ஆசீர்வாதம் உள்ளதாக மாறினா, ஒருபோதும் உங்களுக்கு நீங்கள் இப்படி அந்த சிக்கலில் மாட்டிப்பாட்டுக்கிறது இல்லை. அப்போ இப்போ நீங்கள் சிக்கலில் மாட்டிப்பாட்டிக்கிறீங்களா மனுஷனா? காரணம், உங்கள் வாழ்க்கை மேம்படலை, அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் ஆசீர்வாதிக்கப்படலை. வெளியே கிளியராக இருக்குது. அவநம்பிக்கையில் இருந்துக்கிறீங்க. உங்களுடைய வணக்கங்கள் எடுபடலை. அதால் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சிக்கலுக்கு மேலே சிக்கல், கரைச்சலுக்கு மேலே கரைச்சல், சொல்ல இல்லை அறக்கடலுமே தான் சொல்கிறாங்க. கூடுதலானாங்களுக்கு 55 வயசுக்கு போகிறது தான் காதலில் பிரச்சனை ஏற்படுது, கல்யாணமே ஆகலையாம். இப்படி அப்போ பிரச்சனை. இந்த பூமி கிரகத்துக்கு நானும் வந்தேன், நீங்களும் வந்தீங்க, விசிட் தான் பண்ணி. இது ஒரு டெம்பரரி விசிட்டுன்னு சொல்லலாம். பல விளக்கங்களுக்கு தான் சரி. இந்த விசிட்டில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கு போகணுமான்னு சொன்னால், நீங்கள் சீரும் சிறப்புமாக அருள் பெற்று ஆசீர்வாதமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்து உணர்ந்த உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணுமான்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமான்னு சொல்லி கொண்டிருக்குது. தலைவலிச்சா டாக்டர்கிட்ட போகிறது, அது இது போகிற மாதிரி. இப்போ வாழ்க்கைக்குள்ளே சிக்கல் உங்களுக்கு. இப்போ இந்த சிக்கலில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணுமான்னு சொல்லி கொண்டிருக்குது. இது ஒருவருக்கு ஒன்று நடக்கணுமான்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நிகழணுமான்னு சொன்னால், அவர் அந்த இடத்துக்கு ஒன்று அழைக்கப்படுவார், இல்லைன்னா அவர் கிளம்பி போகணும். அந்த தேவை ஏற்பட, அதாவது ஒரு மனுஷனுக்கு அவர் அந்த உடலில் வந்து அவரை சுவாசம் சீராக வேலை செஞ்சதான் முதலாவது இந்த ஆசீர்வாதம், அந்த நிம்மதி, சந்தோஷம் வேண்டது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முதல்ல அவர்களுடைய சுவாசம் முதலாவது அவருக்கு சீராக ஓடணும். ஏன் சீராக ஓடணும் அப்படின்னு சொன்னால், சீராக ஓடாட்டி கடன் தொல்லை அதில் இல்லை, அதில் சொல்ல உடல் இல்லாட்டியும் உடல்லே பிரச்சனை வந்துடும். அங்கே வருத்தம், இங்கே வருத்தம், அப்படி வருத்தம், இல்லாட்டி இப்படி பல்லங்களை போகிறது, இப்படி போகிறது, கோணலை போகிறது, கூடா போகிறது, செவிடா போகிறது, சும்மா தடைக்கு விழுவது, சும்மா போன விழுந்து சாகிறது, இப்படி இல்லாமல் ஆயிரும். அங்கே ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது உடல்லையே பிரச்சனை தான். சுவாசம் சீரா ஓடலாட்டி நோய்வாய், உடலில் சுவாசம் சீராக ஓடாமல் விட்டா இந்த மருத்துவத்துறையே முதல்ல இப்போ உள்ள மக்களை நோயாளியாக்கும். இல்லாட்டி வேறு நோயாளியாக வரல, மருத்துவத்துறையால் நோயாளியாக்கும். அப்படி தானே இருக்குது. சரி, இந்த சுவாசம் சீராக ஓடும். ஏன் சுவாசம் சீராக ஓடணும் அப்படின்னா, இந்த முழு உடம்பும் வந்து இந்த காத்திரிக்கு, இந்த காற்றை பிடிச்சிக்கணும்.
இப்போ ஊதுறோம், ஒன்று ஊதுறோம், ஊதக்குள்ளே பலூனில் ஊதுறோம், இல்லை டியூப்பில் ஊதுறோம். டியூப்பில் எங்கேயும் நான் ஓட்டை இருந்தால் டியூப் வீங்க ஒழுங்காக பெருசாக வீங்காது, காற்று லீக் ஆகிக்கிட்டு போகும், வண்டி சுருளா ஓடாது, நகராது. இது மாதிரி இந்த டியூப்பில் இந்த மாதிரி உடம்புல வந்து நிறைய லீக். உங்களுக்கு இந்த சுவாசம் சரியாக ஏன் ஓடணும்னா இந்த சுவாச காற்றை வந்து நீங்கள் ஊதணும். ஒன்று உங்களுக்கு அது இயற்கையாக இன்னொரு பக்கத்தில் நீங்கள் சரியாக ஊதணும், சரியாக ஊதி எல்லா ஊதி ஊதணும். இது லீக் ஆகப்படாது. இது சரியாக ஊதுப்பட்டதுன்னு உடம்புல எல்லா இடத்திலும் இந்த இந்த சுவாசம் வேலை செஞ்சு அது இடுப்பு வழியாக சுற்றி முள்ளந்தன் வழியாக மேலேறி முதலாவது ஹெல்த்தி ஆரோக்கியம், இயற்கையான ஆரோக்கியம். அடுத்தது அதில் ஆன்மீக ரீதியான நன்மை என்னன்னு சொன்னால் அப்படி வேலை ஏறி இந்த குண்டலினி சக்தி எல்லாம் இப்படி திறந்து அவர் ஒரு பலம், மகா பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக மாறுவார். இது நடக்கல என்ன பார்த்திரியது ஆள் தனவர் மகாபலமானவர் இல்லை. உதாரணத்துக்கு மகாபலம் என்னத்தை சொல்றேன்னா ஒரு யோகிக்கு என்ன பவர் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது ஒரு யோகி இப்போ நான் இப்போ கதிர்காமம் இங்கே சீசன் நாட்கள் பாத யாத்திரை பெய்துக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட கோடியும் முருகனையும் வள்ளியையும் பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு இடையில் நடந்த காதல், அவங்களுடைய அந்த உறவு, அவங்க முருகனை வள்ளி எப்படி நேசித்தா, வள்ளியை முருகனை எப்படி நேசித்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்றதை பற்றி இப்போது ஒரு யோகி இப்போ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இது புஸ்தகத்தில் இருந்து பேசலை. அதாவது இப்போ சூரியன் மேல் அரிக்குது, சந்திரன் கீழே அரிக்குது. இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடக்கின்ற அந்த ஒத்திசைவு, அந்த காதல், இந்த காதலை பற்றி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த அனுபவம், சூரியன் அந்த சூரியனும் சந்திரன் அந்த சந்திரனும் என்னோட ஒத்திசைவை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த அனுபவம் என்னில் இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா சூரியன் எப்படி இவ்வளோ பெரிய வோல்டேஜ் கரண்ட், இந்த கரண்ட் இந்த உடம்பு இப்போ தாங்கி இருக்குது. ஏன்னா இந்த சுவாசம் வந்து சீராக ஓடுறதால இந்த கரண்டில் இப்போ நான் சர்வைவ் ஆகி உங்களோட பேச முடியுமா? அது இல்லையாமான்னு நான் ஆள் சேர்த்து வைத்திருக்கேன். ஆள் ஹார்ட் நின்றும், மூளை வரி ஓடிடும். அப்போ இந்த சுவாசத்தால் சரியாக நிறைச்சி அதை ஊதி சரியாக நிறைச்சி அதுக்கு பிறகு ஃபிசிக்கலி ஃபிட், அதுக்கு பிறகு சைக்கலாஜிக்கலி ஃபிட், அதுக்கு பிறகு தான் ஸ்பிரிச்சுவலி அந்த குண்டலினி சக்தி மேலேறி அந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம். உதாரணத்துக்கு மின்வெட்டு முழங்கி மின் வெட்டுது, இந்த மின்னுடைய கரண்ட் எவ்வளோ கரண்ட் கொடிக்கணக்கான வோல்டேஜ் தொட்ட மாதிரி ஒரு ஆள் பட்டாசு சத்து போய்த்துறாரு. ஆனால் யோகியிலையும் படுகுது, அவருக்கு அந்த சீர் இருக்கிறதால அதை அந்த அப்படியே பேலன்ஸ் படுது. பிண்டத்தில் அண்டம் நூற்றுக்கணக்கான சூரியனை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். நம்ம ஏன்னா இந்த சூரியன் ஃபஸ்ட்டு அதில் இருந்து சும்மா அவன் பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டர் பேசுகிற மாதிரி இல்லை. அந்த 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 நிகழ்வு அந்த அவ்வளோ வோல்டேஜும் இந்த பிரைனுக்குள்ளே படிக்கி அதுக்கு அப்போ எவ்வளோ பலன் யோகி. சரி, இப்போ இந்த நிகழ்வு கதிர்காமத்தில் நடந்துச்சு. அந்த நிகழ்வு நடந்ததனுடைய அதிர்வு, அந்த கரண்ட், அந்த பவர் பங்கரிக்குது. இப்படி கடும் பவர்ஃபுல்லான ரொம்ப கதிர்வீ கூடிய பல இடங்கள் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஒன்று நீங்கள் அழைக்கப்படுவீங்களாட்டி மாஸ்டர் அழைப்பார். என்னத்துக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் அந்த சத் சங்கத்துக்கு, இது புற வாரமே. இப்போ அது வந்து இந்த டியூப்பை சரியாக ஊதும். சிலருக்கு டியூப் ஊதுறாங்க, ஆனால் நிரந்தரமான பேச்சு ஓட்டை.
சிலருக்கு டியூபே இல்லை. அந்த கணக்கில் பிரிக்குது 99.9% மக்களுக்கு. அதாவது ரோங் ஐடியாஸில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நன்மைக்கு, உங்களுடைய நிம்மதிக்கு, உங்களுடைய சந்தோஷத்துக்கு, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்யாமலுக்கு தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அதனால் உங்களுக்கு பலன் இல்லை, கவலை, பிரச்சனை, பயம், துக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சரியாக உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும், நீங்கள் சரியாக ஊதணும். அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும். இந்த ஓட்டைகள் சில இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போய் அங்கே நடக்கிற அந்த சத்சங்கம் மூலம் அந்த உங்களோட ஓட்டைகள் அடைபடும். இப்படிதான் அடைக்கிறது. உங்களுக்கு ரெண்டு வந்து எல்லாம் கேட்காங்க, எனக்கு இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை கடந்தொல்ல, அந்த பிரச்சனை மிஞ்சி போனாக்களுக்கு பணம் தொல்லை இல்லையான்னு சொன்னால் பொண்ணு நல்ல சொல்லு 2 ரவுண்டு தான் போய் தூக்கி தானே வந்து உங்களுக்கு இப்போ ஓட்டை டியூப்பில் ஓட்டை இது நீங்கள் அடைச்சி தானே ஆகணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு போதும் ஈடேற்றம் அடைஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் இன்னதான் செஞ்சாலுமே நான் தான் செஞ்சாலும் அடைஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் நானும் மண்ணியராக அந்த வீடியோக்கள் அதுகள் டிக்டாக்ல எல்லாம் ஃபுல்லாக பேசி வந்துட்டேன். உங்களுக்கும் ஒரு தூண்டுதல் தந்து வந்துட்டேன். நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டை விளங்குதோ, அந்த ஓட்டை உடல்லையும் இருக்குது. இந்த ஓட்டை அடப்பட்டா சொல்கிறது வந்து நம்பிக்கையால் உங்களோட ரத்தம், உங்களோட உடல், உங்களோட தசை, உங்களோட அனைத்துமே நிறையும் நம்பிக்கையால் நிறையும். முன்னால் இந்த காற்றால் காற்று ஊதி சரி அடைஞ்சல் தான் உங்களுக்கு இந்த ஹெல்த்தி கொஞ்சம் ஆன்மீகம் என்று சொல்லி அந்த லெவலுக்கு வந்து பேசக்கூட வந்து நீங்கள் நம்பிக்கையால் அதான் பார்ப்பாமல் உங்களுக்கு பவர் அதெல்லாம் உங்களுக்கு நடக்குது பார்க்குறேன். ஆகவே இந்த என்னுடைய அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்றதா வந்து நான் வணக்கம் சொல்லி நீங்கள் என்ன பார்த்தா ஆத்ம வணக்கம் அப்படின்னு நினைச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த ஓட்டை அடைச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கலாம். சுவாசம், அதாவது சீரான சுவாசக்காற்று இது நீங்கள் எப்படி அடைப்பீங்கன்னா அந்த மாஸ்டர் இப்படி என்ன பண்ணுற மாஸ்டர்மார்களை அவங்க சில இடங்களுக்கு கூப்பிடுவாங்க. அந்த இடங்களில் அந்த இடங்கள்லான அந்த நிகழும். அங்கே போய் அப்படி சந்தித்து செஞ்சிக்கிறது. அப்போதான் காற்று சரியாக ஊதி அப்போ குண்டல் இனிமேல் எழும்பும். இப்போ அது அவர வாழ்க்கையில் தான் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, தொல்லை இல்லை. இல்லை அவளுக்கு மற்ற அவ்வளோ வரும். நீங்கள் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவீங்க? அசிங்கம், உங்களுடைய உடல் அசிங்கம், காற்று அசிங்கம், நீங்களே அசிங்கம் தான். உங்களோட தொற்றாக்களுக்கும் அசிங்கம் தான். இது விஞ்ஞான ரீதி எப்படி இருக்குது? ஆன்லைனில் மாஸ்டரை பார்த்து வணக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி நிற்காம இருக்கு. நீங்கள் உங்களை என்னோட தொடர்புபடுத்திக்கோங்க. இந்த டிக்டாக்லேருந்து அடுத்த கட்ட நகருக்கு நீங்கள் போங்க, பாருங்க. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாங்க, இதை பாருங்க. அதான் என்ற அழைப்பை என்னுடைய இந்த விஜயம் செய்த நாள், அதாவது பிறந்த நாள்னு சொல்லுவாங்க இந்த பூமியில். அதிலிருந்து அடுத்த ஆட்டனாக இருக்கும் அந்த கரண்ட்டுக்கு கூட்டி இப்போ மாஸ்டர்மார்களால் மட்டும்தான் முடியும். அதிலேயும் என்னை போன சூஃபிகளால் மட்டும் தான் பெஸ்ட். ஆகவே உங்களுக்கு நோக்கம் இந்த பிரபஞ்சம் நேர்மையானது, நியாயமானது, ஒத்திசைவானது, சரியானது, கரெக்டானது. இது ஒரு பைத்தியாரத்தனமான மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண. நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது செய்யும், தீய செஞ்சால் நீங்கள் தீய செய்யுமா உங்களுக்கு உடனே.
அது மாதிரி உங்களுக்கு உம், எல்லாம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதோடு இருக்கும், இதோடு இருக்கும், அதெல்லாம். ஆனாலும் மெயினாக நீங்கள் காண வேண்டிய பார்க்க வேண்டியது வந்து இதுதான், இந்த ஓட்டைகளை நீங்கள் அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சும்மா அடைக்க மாட்டீங்க. அப்போ இதுக்கு பல டெக்னிக்கல் கலைகள் இருக்குது, பிறவை இதுகளில் நிறைய விளக்கங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு லீவிங் மாஸ்டரோட அவங்கள நீங்கள் ஐக்கியப்படுத்தணும், படுத்தித்தான் அந்த லைஃப் மேம்பாட்டு கொண்டு வரலாம். இல்லைன்னு உங்களுக்கு அங்கே இந்த காற்று நிறையவே இல்லை யாருக்கும். இதுதான் ப்ராசஸ், இப்படி இந்த ப்ராசஸ் இருக்குது இதில். அதனால் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நிறைஞ்சால் தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலும். நீங்கள் இதாக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக இல்லை எப்படின்னு சொன்னால் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை ஏனோ தான் பிறந்து என்ன தான் செத்து போய்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அப்போ என்ன குருவே சரணம் ரெண்டாவது 100% பியூராக இருந்தால் உங்களுக்கு இந்த ஓட்டையில் அடப்பாடு, ஓட்டை அடப்பாட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே. நான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டியிருக்குது. அதனால் உங்களை ஒருங்கிணைச்சு சிலருக்கு எப்படி சுவாசம் எப்படி சுவாசிச்சுக்கணும் சில ஆலோசனைகள் கொடுக்க வேண்டியிருக்குது. சிலருக்கு மந்திரங்கள் மூலம் என்னை பார்த்து ஆளில் பேச பார்த்து ரீடிங் பார்த்து எல்லாம் செஞ்சு மற்றது சில நேரம் சிலருக்கு சில விஷயங்கள் சில இடத்துக்கு போனது நடக்கும். அங்கான அந்த கதிர்வி அங்கான அப்படியான இதுகள் எல்லாமே இருக்குது. வெள்ளியாங்கிரி இருக்குது, ரிஷிகேஷ் இருக்குது. ஏன்னா நான் அங்கெல்லாம் தான் என்ன இருந்தேன். அந்த ரிஷிகளுடைய அந்த அந்த தாக்கங்கள் அதெல்லாம் இப்போவும் இருக்கு. இப்போ வள்ளி முருகனும் அந்த கண் அந்த சீனில் வந்து அந்த முழு காட்டிலையும் அதை எப்படி பரவிச்சு அது இந்த முழு இடத்துலையும் அதனுடைய பிரகாசம் அந்த உங்களுடைய காதல், அதாவது வள்ளியை சந்திரனாகவும் முருகனை சூரியனாகவும் அது அவங்க தான். இது ரெண்டும் இந்த கரெக்டாக ரெண்டும் அவங்க தான். ரெண்டும் இந்த அந்த அனுபவம் அவங்க இந்த உடல்லையும் இருந்துக்கிட்டு அதுலேயும் இருந்துக்கிட்டு அந்த அனுபவத்தை அவங்க பார்த்து அதனுடைய தாக்கம் அது இது வந்து அப்படியே இருக்குது. ஆக்கள் அதை இன்னும் டேமேஜ் பண்ணுறதுக்கு அது செய்யறதுக்கு மக்கள் என்னமா நான் செஞ்சுக்கிட்டு போகலாம் அதில் வெளியே அவங்க கண்டுக்குவாங்க. ஆனால் என்ன மாரி இருக்குது அது அந்த உரிய ஆட்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க அது கனெக்ட் ஆகி இந்த சரி அந்த ஊதுதல்ன்றது வந்து மனமற்ற நிலை. அவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸில் இருந்தும் அவ்வளோ சைக்கலாஜிக்கல் மென்டல் அட்டாச்மெண்ட்ஸில் இருந்தும் ஃப்ரீயாகி இது ஒரு மனமற்ற நிலை. இந்த நிலையில் தான் அந்த அந்த கலையை அவர் கற்றுக்கொள்கிறார். ஆகவே இது சத்சங்கத்தினோட தான் நடக்கிறதுனால மாஸ்டரோட நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் கேட்டு தான் இந்த வீடியோ. ஒழுக்கம் உயிரிலும் ஒம்பப்படும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.